அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் டிஆர்டிஏ கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் கூடுதல் பஞ்சாயத்து இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் காரமடை ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும் மற்றும் சிக்கதாசம்பாளையத்தில் உள்ள நம்முடைய ஊராட்சி மன்ற செக்ரட்டரி அவர்களுக்கும் பணித்தள பொறுப்பாளர் அவர்களுக்கும் வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் இன்று பனைமரம் வளர்ப்பு சம்பந்தமாக முகாம் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்போ பனைமரம் நம்முடைய தமிழ்நாட்டின் தேசிய மரமாகும். சரிங்களா? இப்போ பனை ஓலை பற்றி யாருக்காவது தெரியாத யாராவது நீங்கள் இருக்கீங்களா? இதில் எல்லாருக்குமே பனைமரம் பற்றியும் பனைமரத்தில் உள்ள ஓலையின் பற்றியும் அதனுடைய அவசியம் பற்றியும் தெரிந்த நபர்கள் தான் அங்கே இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே குடிசை வீட்டில் இருந்தவங்க தான். அப்படி தானே? ஏன்னா குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் நீங்கள் குடியிருந்திருக்கீங்களா? எல்லாருமே குடியிருந்த ஆள் தான். ஏன்னா இன்றைய ஜென்ரேஷன், இன்றைய சின்ன குழந்தைகள் வரை ஒரு 40 வயதில் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த ஓலை வீட்டில் இல்லாமல் காங்கிரீட் வீட்டில் குடியிருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? நமக்கு பனை மரத்தில் உள்ள ஓலையை பயன்படுத்தி தான் வீடு கட்டினாங்க. அப்புறம் அதுக்குண்டான மரம் அதிலிருந்து எடுத்தாங்க. இது போன்ற அனைத்துமே பனை மரத்திலிருந்து வரக்கூடியது தான். சரிங்களா? நம்ம நோய் நொடி இல்லாமல் இப்போவும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் பனை மரத்தில் உள்ள பொருட்களை எல்லாமே நம்ம சாப்பிட்டு தான் இந்த மாதிரியான நம்ம இப்போ நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அது சம்பந்தமாக உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வந்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நம்மளுடைய அதிகாரி அவர்கள் சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தின் செக்ரட்டரி, உங்களுடைய அதிகாரி, நம்முடைய அதிகாரி அவர்கள் பனைமரம் சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் எடுத்துரைப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்போ பனைமரம் நடுறதை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்கனவே நம்ம இதில் இருந்ததுதான். பனைமரத்தை ஓலையிலிருந்து குடிசையும் போட்டிருக்கிறோம். முதல்ல தெரியுமில்ல, பழைய ஆளுங்க நம்ம எல்லாமே தோட்டத்து வேலை செஞ்சவங்க தான். இந்த ஏரியாவில் எல்லாம் நானும் தோட்டத்து வேலை செஞ்சவங்க தான், நீங்களும் தோட்டத்து ஏரியாவிலேருந்து வந்தவங்க தான். ஒரு குடிசை போட்டு பட்டி காவல் இருக்கிறதுக்கு ஒரு இது போடுவோம்ல, அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஓலையை நம்ம இது பண்ணுறோம். பனை ஓலையை வச்சு தான் அந்த குடிசையை அமைச்சிருக்கிறோம் முதல்ல. அதனால இப்போ என்னன்னா, கவர்மெண்ட்ல இருந்து பனை மரத்தை வளர்க்குறத பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா ஊர்லேயும் பனை மரத்தை வளர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இன்னைக்கு இந்த உங்களை கூட்டம் போட்டு உங்களுக்கு விழிப்புணர்வு